ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ சக்தி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் வெல்லம் வச்சு பூர்ண கொழுக்கட்டை எவ்வளோ ஈஸியான மெத்தட்ல செய்யலாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த அரிசி மாவு நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1.25 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் சால்ட் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். பாயில் ஆன உடனே இது இந்த அரிசி மாவு நல்லா வறுத்துட்டு அது நல்லா அரிசி மாவு நல்லா சூடாக இருக்கணும். தொட்டு பார்க்கும்போது நல்லா கொதிக்க இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ஒரு கப் அரிசி மாவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு நல்லா சூடாகிற அளவுக்கு வறுக்கணும். நம்ம தொட்டு பார்த்தோம்னா சூடாக நல்லா கொதிக்க தெரியணும். அந்த அரிசி மாவு அதான் நல்லா சூப்பராக வரும் கொழுக்கட்டை சாஃப்டாக. இந்த அரிசி மாவு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவு வறுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம் வேறு பாத்திரத்துக்கு. இப்போ தண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 1.25 கப்பு ஊற்றுறேன். நான் 1.5 கூட ஊற்றிக்கலாம். அரிசி மாவோட வித்தியாசத்தை பொறுத்து இருக்குது. இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த தண்ணி கொதி வரணும். கொதித்த உடனே நம்ம அரிசி மாவு எடுத்து கொட்டி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சால்ட் போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். இதில் வறுத்த இந்த ஒரு கப் அரிசி மாவை கொட்டி கலர் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து இது பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா அப்புறமா நம்ம சுடு தண்ணி தெளித்து கூட இது பண்ணிக்கலாம். மிக்சர் இது பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மட்டும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ சூப்பராக இருக்குது. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டைக்கு அடுத்து பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தேங்காவை போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 தேங்காய் எடுத்துருக்கேன். நான் இது போட்டு ரோஸ்ட் பண்ணி வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா இது அப்படியே சுண்டி கொதித்து ஒரு மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இட்லி குண்டான் வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரோ இல்லைனா இட்லி குக்கர் இல்லை ஸ்டீமர் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். இட்லி பிளேட்டை வச்சுட்டு அது மேலே துணி போட்டுக்கிறேன். இப்போ துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் தண்ணி. அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டைலாம் பிடிச்சி வச்சிடலாம். ஸ்டஃப் பண்ணி பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணியாச்சு. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேங்காய் பூரணம் ரெடி பண்ணியிருக்கேன். இது பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஆயில் தொட்டுக்கணும். அதுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இது ஒரு சின்ன பால் மாதிரி ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை எண்ணெய் தொட்டு அதை பெருசாக ஆக்கிக்கலாம். இப்போ
வந்து இதில் இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம பிடிச்சிக்கலாம். நான் வந்து சோமாஸ் ஷேப்பில் பிடிக்கிறேன். வச்சுருக்கேன். இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்துகிட்டு இதை நல்லா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சென்டரில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம இப்படி கூட பிடிக்கலாம். இதான் மோதகம். ஃபுல்லாக நல்லா சீல்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த பக்கமும் இது இருக்கக்கூடாது. இது இருந்தால் அப்புறம் வெளியில் வந்துடும் ஸ்டஃபிங் வேகும் போது. இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டை மாவையும் நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து அடுக்கிடலாம். இப்போ இது சும்மா ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வெந்துடும். இது சீக்கிரமாகவே நம்ம வந்து வறுத்துட்டு அதை சுடு தண்ணியில் போட்டு இது பண்ணதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த கொழுக்கட்டை செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு. வாங்க இப்போ வந்து 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து பிளேட்டில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கார கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் இன்னும் இதுவாக சமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.